Hi viewers, இன்னைக்கு நம்ம மெனுல எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படினு சொல்லலாம். சிதம்பரம் எல்லாருக்கும் தெரியும். அங்க மூணு விஷயம் ரொம்ப ஃபேமஸ். கோவில், அதே மாதிரி அங்க கொடுக்கிற அந்த கத்திரிக்காய் கொஸ்து, ஒரு அருமையான பிரசாதம். அதே மாதிரி சிதம்பர ரகசியம். இந்த கத்திரிக்காய் கொஸ்துல அப்படி என்ன சிதம்பர ரகசியம் இருக்கு? அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரேக் பண்ண போறோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு எதையும் வழங்கும் ஒரு பெர்ஃபெக்ட் சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து. I'm Sunder. Welcome to recipecheckr. இந்த டிஷ் வந்து 2-3 வகையா பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம பண்றது சிம்பிளா 2 ஸ்டேஜா பிரிச்சறேன். ஃபர்ஸ்ட் அந்த மேல் பொடி அதுக்கு வறுத்து அரைக்கிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். அதே மாதிரி மெயின் டிஷ்க்கு என்ன தேவை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சிதம்பரம் கொஸ்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாவே நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேல் பொடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அந்த டிஷ் பண்ண போகிறோம். ஒரு 1லேருந்து ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மந்த்ரா கடல் எண்ணெய் எடுத்துக்குவோம். ஏன்னா எந்த டிஷ்லையுமே வந்து இந்த ஆயில் வந்து ஒரு பேஸ், அந்த ஆயிலை பேஸ் பண்ணி தான் உங்களோட டிஷ்ஷோட ஒரு கேரக்டரே மாறும். எப்பொழுதுமே இந்த கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ எப்பொழுதுமே இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஆயில் நமக்கு லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 20லேருந்து ஒரு 25 இலை கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு ப்ரௌன் கலர், இந்த கருவேப்பிலை மிளகா எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு இதை ஒரு பொடியாக 1-2 அரைச்சி வச்சுக்கிறோம். இதுதான் அந்த மேல் பொடி. அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்க்கு மெயின் டிஷ்க்கு நம்ம போகலாம். இது லைட்டாக கொஞ்சம் ஆறினோன்னே இதை நம்ம அரைச்சிடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதை நம்ம அரைச்சிட்றோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி 1-2 நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அந்த மேல் பொடி. இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம மெயின் குக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டாக நமக்கு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 மிளகாய் பொடி பண்ணி போட்டுருங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் பொடியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொடியாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த தக்காளியோடைய இன்னைக்கு உள்ள இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா கத்திரிக்காய். அதையும் அதே மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் அதில் சேர்த்துருங்க.
இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல இதை நம்ம குக் பண்ணுறோம். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்ல வேகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணுறோம். ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜ் நம்ம ப்ராசஸ்க்கு போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற புளி, இதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ அதில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ புளி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரப்போ ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வெல்லம், ஸோ நம்ம புளி தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்ப்போம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாது, இந்த லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக நம்ம அந்த மேல் பொடி சேர்க்க போகிறோம். அந்த மேல் பொடி சேர்த்தோன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா அதில் வந்து கடலைப்பருப்பு வறுத்து நம்ம அரைச்சிருக்கோம், அது ஒரு திக்கினிங் ஏஜெண்டாக நமக்கு ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியில் ஒரு பாதி பொடி நான் சேர்க்குறேன். இந்த சூடு அப்படியே இருக்கிறப்பவே ஒரு 3 ஸ்பூன் அந்த பொடி சேர்த்துக்கலாம். அந்த சூடு இருக்கிறப்பவே நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது சேர்த்தோன்னே இது கொஞ்சம் திக்காகுது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கலர், அந்த திக்னஸ், இதெல்லாம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இது பொடியாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி, ஸோ இதில் நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்தது. பட் அதை சிம்பிளாக 2 ஸ்டேஜாக பிரிச்சிட்டோம். பொடி தனியாக பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம். ஏன்னா அந்த பொடி நம்ம கடைசியாக சேர்க்குறப்போ அதோட குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். அந்த திக்னிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நிறைய பொருள் இருந்தாலும் எதை எப்போ சேர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஐடியல் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு காம்பினேஷன் அப்படின்னா சம்பா சாதம், மிளகு அண்ட் ஜீரகம் போட்ட சம்பா சாதம் ஒரு ஐடியல் காம்பினேஷன். அதில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அதோடு இதை சாப்பிட்றப்போ ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.